எல்லோரும் அமைதியாகவும் வரிசையாகவும் நின்று உணவை பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நாள் அதுவும் அன்னதானம் செய்யறோம். ஏன் தடுக்கிற? அப்படிதான் தடுப்பேன். யாருக்கு நீ இந்த சோத்தை போடக்கூடாது. நீ ஏதோ தான தர்மம் பண்றாங்க, அதையே தடுக்கிற? நான் ஏழை பழங்க வயசு நிறைய துண்டுறது உனக்கு பிடிக்கலையா? இத பாருமா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இவங்க ஏமாத்தி நிக்கிறான். 2000 பேருக்கு சோத்த போடுறேன்னு சொல்லி எங்க பேட்டையில் வசூல் பண்ணீங்க. 250 பேருக்கு தான் போட்டு நிக்கிறான். மீதி எல்லாம் இவனை சுட்டான். யோ, அத்த ஒன்னால நிரூபிக்க முடியுமா? முடியுமாவா? மிச்ச மீதி அரிசி பருப்பெல்லாம் இவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச வெளிய எடுத்துடா. நீ சொல்றது எந்த அளவுக்கு நெசன நாங்களும் பாத்துறோம். அப்ப கம்மன 4 பேர் பின்னாடி வாங்க. நீங்களே வாங்க. ஏய், பாருங்க, பாத்தீங்களா? அட பாவி, நெசமாலுமே ஒளிச்சு வச்சிருக்கான். இப்ப சொல்ற கேட்டுக்க. இன்னொரு தப்பா இந்த பேட்டை பக்கம் வந்து வசூல் பண்ண தெரிஞ்சது, உன் உடம்புல தலை இருக்காது. தெரியுதா? நேத்து குடித்தீங்களே பாருங்க சாருக்கு, ரொம்ப ஜோரா இருந்துச்சுண்ணே. நல்லா மூக்க பிடிக்க குடிங்கடா. சொல்ற வேலையை செய்யாதீங்க. அண்ணே அதை பாருங்க, வேலு வர்றான். போறான் பாரு வெக்கம் கெட்டவன். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போன கதையா இவன் ஆள ஒரு டெல்லிக்காரன் தட்டிட்டு போயிட்டான். இவனுக்கு எல்லாம் ஏழு தலைவர சூடு சொரண சமயம் கிடைச்சா சொந்த பொண்டாட்டிய தார வாத்து கொடுத்துருவானுங்க. என்னடா சொன்ன? என்ன குட்டி போட்ட யானை மாதிரி குறுக்கும் நெடுக்கும் நடக்கிறீர்கள்? என்ன பார்த்தா யானமா இருக்கா? சரி பூனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பகர வேண்டியதே பகருங்கள். யானை பூனை எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதையா? எனக்கு இருக்கிற வயிற்று
இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ராமகிருஷ்ணா நர்சிங் ஹோம்ல தங்கி இருந்த ஒரு கிழவியோட பேரனை யாரோ கேடி பசங்க கடத்திக்கிட்டு பல்லாவரம் மலைக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்களா? போறான் போறான், செம்பத்தியா வாங்க போறான். யாரா உங்களை அனுப்பிச்சது? பசுபதி தாங்க. கற்பகம், வீட்டுல யாருமே இல்ல, காலியா இருக்கு. அதான் புரியலையே. வராங்க. அத்தை, மாமா, ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து இல்லைங்களே, என்ன விஷயம்? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னைக்கும் பீடிக்கு குறைவில்லாம நல்லா இருங்க. உன் தம்பியோட சேர்ந்து அந்த புத்தி வந்துருச்சு. நல்லா இருங்க. நல்லா இருங்க. என்ன விஷயம்? மறந்துட்டீங்களா மாமா? இன்னைக்கு உங்களுக்கு 60வது பிறந்தநாள். வாங்க கோயிலுக்கு போலாம். கோவிலுக்குலாம் எதுக்குமா?
அனுப்பிச்சது? சீக்கிரம் சொல்லானே. பஞ்சாயத்து யூனியன் தலைவர் பசுபதி. இப்ப எல்லாரும் எங்க போயிருக்காங்க? தெருமனையில் இருக்க கோயிலுக்கு போயிருக்காங்க.